ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ நம்ம ட்ரேடர் பயணத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டுனாங்க. எல்லாமே வெளியில் திர்ற மாதிரி பயன்படுத்தணும்னு. இப்போ அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஆடு, கோழி, மீன் அப்படி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்டும் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும், அம்மாவுக்கு வீட்டில் இருந்த மாதிரி இருக்கும், பிள்ளைக்கு ஈவினிங்க்கு மேலே வீட்டில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் வேலைக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீனும் கோழியும் வளர்ப்போம். கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் வரவும் கொஞ்சம் சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆடு வளர்ப்போம். ஏன்னா எல்லாமே உயிர் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஸோ போச்சுன்னா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம அழுதா தான் எவனும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. மீதி பேர் அழுதா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்கேன். ஸோ இந்த முடிவு எப்படின்னா, நம்ம இவங்க தான் கதின்னு வந்துட்டோம். ஸோ இவங்கள்ட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும். நம்மளாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிலாம் நாட் அலவுடு மச்சி, நாட் அலவுடு அப்படின்ட்டுருவாங்க. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது? ஒன்று நான் பெற்றது, இன்னொன்று என்னை பெற்றது. மொத்தம் 3 பீஸு. மொத்தம் 3 பீஸு. இந்த 3 பீஸ்லையும் பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நம்மால் எல்கேஜியா அவர் பாட்டுக்கு கோழியை குளிப்பாட்டுறேன்னு சாவடிச்சிடுறாரு, மீனை வறுத்து தின்றேன்னு எடுத்து வெளில போட்டு சாவடிச்சிடுறாரு. இந்த நிலமையில தான் இருக்குது. அதனால் இவங்க 3 பேர்ட்டையும் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது என்னமோ வளர்ந்த கிராமம் தானே, மதுரை தானே. ஸோ அதனால் நம்ம பர்மிஷன்லாம் வாங்கணும். வாங்கியாச்சு. ஒரு மீன் வளர்க்கணும் அப்படின்றக்காண்டி ட்ரம் ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அது பழைய காலத்து ட்ரம்மு. அதை பஞ்சரிங்கெல்லாம் பார்த்து ஒட்டி கொஞ்சம் சிமெண்ட்டெல்லாம் பூசி, எனக்கு கீழே அங்கங்கெல்லாம் ஓட்டை இருந்துச்சு, அதெல்லாத்தையும் பூசி வச்சு அதில் கட்லா மீன் வளர்க்கலாம், பாப்பு மீன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மீனுக்கு. அதுக்கு ட்ரையலாக 10 ரூபாய்க்கு இந்த இத்தினூண்டு பீஸ் இருக்கும்ல, ஆக்சிஜன் அந்த மோட்ரு தேவைப்படாத மீனுங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது மீன் பேர்லாம் தெரியாது. அந்த மீன் 10 ரூபான்னா சரிப்பா இப்போதைக்கு அதை கொடுன்னு சொல்லி ஒரு 5 ரூபாய்க்கு 50 மீன் 50 ரூபாய்க்கு 5 மீன் வாங்கினேன். அதில் ஒரு மீன் செத்து போச்சு, மீதியெல்லாம் இருக்குது. அப்புறம் கோழி, நாட்டுக்கோழி ஆரம்பிக்கும் விலை ஒரு வெடைக்கோழி 100 ரூபாய் மட்டுமே அப்படின்றான் வீட்டில் வளர்க்குறவன். சரி இதெல்லாம் சரி வராது, நம்மளுக்கு குஞ்சு வாங்கு போதும், அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லபடியாக காப்பாற்றுனா இவன் அப்படின்னா அடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என் பிள்ளைக்கும் நடுவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. நாளைக்கு வாங்கி விட்ருவோம். அது எப்படி வாங்கியிருக்கேன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் நான் ட்ரேடரிலிருந்து ஆடு மாடு மேய்ப்பவனாக மாறுகிறேன். இப்போ இதில் என்ன அச்சீவ்மெண்ட், இதோட டார்கெட் என்னென்னா, ஒவ்வொரு இது பண்ணுறப்ப நம்ம டார்கெட் வைக்கணும் இல்லையா? ஸோ இதோட டார்கெட் என்னென்னா, இன்னொரு 3 வருஷத்தில் மீன் கோழியாக மாறும், கோழி ஆடாக மாறும், ஆடு மாடாக மாறும். இது எல்லாம் சேர்ந்து நான் ஒரு அமுல் பட்டர் அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து சக்தி பட்டர்ஸ், சக்தி ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி இருக்கோ, சரி பானு சக்தி ட்ரேடர்ஸ் இல்லை மோன சக்தி ட்ரேடர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். உங்களெல்லாம் கூப்பிட்றேன், நீங்கள் வந்துடணும். ஓகே, இதுதான் நம்ம டார்கெட். இதெல்லாம் நினைக்கத்தான் முடியும், சொல்ல முடியாது. சொன்னால் நீங்கள் அனுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுவேன்.